செத்து இருங்க. நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. யூ கீப் குவைட் ஃபர்ஸ்ட். பாருங்க, லெட் இட் பி யுவர் ஸ்டாண்ட். இல்ல which media you belong to I don't know. ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா போதும் தம்பி. நீங்க என்ன யூடியூபா? கேளுங்க. நீங்க யூடியூபா? கேளுங்கப்பா. வேற யாராவது கேளுங்க. அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். ஏன்னா அப்படி இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம் தான் வந்து அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இதையே திருப்பி பேசின்னு இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னால் ஹிஜாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு. ஹிஜாப் அணிகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன். இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. மேலும் ஸோ இம்ப்ராக்டிகபிள். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அதை செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட். சொல்லியிருக்கு. இருங்க செத்து இருங்க. நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. யூ கீப் குவைட் ஃபர்ஸ்ட். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சார்? ஏன் சொல்லி இருக்கு, நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு சார். எது சார் ஜாதி அடையாளம்? இங்க பாருங்க, நான் பேச விட்டுட்டு நீங்க பேசினா கரெக்டு. இப்போ என் கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன். என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார். என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால இருங்க வரேன். அதனால அதை ஏற்றுக்க முடியாது. அப்புறம் நெற்றியில் நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்குது. அது எப்படி பண்ண முடியும்? நீங்கள் நித்திய திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியாக பேச முடியும்? அடுத்தது, பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேர் டாமினண்ட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினண்ட்டு? சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேறு இருக்கலாம். ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் அது ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்டு. உங்கள் ஸ்டாண்டு என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம். ஏன் ஒய் யூ ஆர் ஆர்கிங் ஃபார் ஒன் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன்? எந்த கட்சி ஜாதி கட்சி? ஏன் இப்போ வந்து விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? இப்போ விசிகா ஜாதி கட்சியா இல்லையா? அதை முதல் இங்கே இருங்க. யூ ஃபர்ஸ்ட் கம் அப். அந்த கலர்ல யார் வச்சுக்கிறாப்பா? அதுக்கு தான் கேட்டேன்னா, இவர் வேறு சமுதாயம், நான் வேறு சமுதாயம். என் கையில் நான் சிவப்பு கயிறு கட்டி இருக்கேன். இவர் பாருங்க, அனாவசியமா நீங்க ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன். No, Justice Chandru's recommendations are malicious. I tell. தம்பி வணக்கம். இப்போ நான் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சேன். இது எந்த கட்சி?
கட்சி நெத்தியில சின்னம்னு அடையாளம் சொல்லலப்பா. இருக்கக்கூடாதுன்னு இருக்குதுல. அப்பா, கட்சி சின்னம்னு சொல்லல. அல்ல அப்படி சொன்ன நீங்க எப்படி இன்ஃபரன்ஸ்க்கு வருவீங்க? அப்படி கட்சி சின்னம்னு சொல்லலையே. கட்சி இப்ப நாங்க கட்டுற கயிறு என்ன பண்றதுன்னு இங்க பாருங்க, கேக்குறேன். let it be your stand. இல்ல, which media you belong to I don't know. Let it be your. தம்பிங்களா, போதும். ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா போதும் தம்பி. நீங்க என்ன யூடியூபா? வேற யாரான்னு கேளுங்க. நீங்க யூடியூபா? கேளுங்கப்பா, வேற யாரான்னு கேளுங்க. அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். ஏன்னா வேற யாரான்னு கேளுங்க. அப்படி இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம் தான் வந்து அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆ, இந்த இதை நாம ரிஜெக்ட் பண்ணோன்னு கேட்கறது மையக்குழு தீர்மானம். ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாநில அரசு ஏற்கக்கூடாதுன்னே சொல்கிறோம். தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்துருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். அவ்வளோதான். இது எங்கள் ஸ்டாண்டு. நீங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்து என்ன வேணால் போடுங்க. அதை வந்து இங்கே வந்து சர்ச்சையாகக்கூடாது. இவ்வளோ மீடியாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ. அதாவது பர்சன்டேஜ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும், ஒரு நிமிஷம், பிஜேபி மட்டும் 9 பாராளுமன்ற தொகுதிகளில் 2வது வந்திருக்கோம். கூட்டணி 12 தொகுதிகளில் 2வது வந்திருக்கு. வந்து டோட்டல் மொத்தம் 12 தொகுதிகளில் நாங்கள் 2வது இடம் வந்திருக்கோம். 18.6% எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 80,000 என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் 80 லட்சம். இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. இப்போதைக்கு 6% ஓட்டு தானே இப்போ குறைஞ்சிருக்கு. இருங்க, நீங்கள் கேட்டுட்டீங்க, பதில் சொல்கிறேன். இருங்க தம்பி, நான் சொல்கிறேன். இப்போது போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக 3 ஆண்டுகளில் 6% ஓட்டு இறங்கியிருக்கா. மீதி 2 வருஷத்தில் இன்னும் அதிகமாக குறையும். அதனால் திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்குது, கரப்ட் செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு. ஆகவே வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் 2026. தேங்க்யூ. ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி. நாங்கள் இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பல இடங்களில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால பக்கத்துல, முதலுக்கு பக்கத்துல கூட வந்திருக்கோம். தென் சென்னையில கூட முதலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கோம் சில தொகுதிகளில். அதனால நாங்க வளர்ந்து வருகிறோன்றது நாங்க ஒப்புக்கொள்றோம், மக்களும் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்துல, ஏன்னா மத்தியில் ஒன்று தமிழகத்துல. அதெல்லாம் நாங்கள் இனிமேல் உங்கள்கிட்ட கைடன்ஸில் உங்கள் வழிகாட்டுதை இனிமேல் பாக்கி இருக்கு. இருக்கு அதில். ஓகே, தேங்க்யூ. பாருங்க, இது நமக்குள்ள டிபேட் இல்லை. உங்க டிவிக்கு தனியா வச்சுக்கலாம். வேங்கை வயல்ல என்ன பண்ணிருக்காங்க? வேங்கை வயல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது மாத்திரம் இல்ல, அங்க புதுக்கோட்டையில சாணி கரைச்சிருக்கு. ஆக நீங்க அந்த சாதி கயிறுல மட்டும் வரல. ஆக நீங்க சாதி முதல்ல ஸ்கூல்ல நாங்குநேர்ல என்னாச்சு மாணவர்களுக்கு. அதனால first let us not lose sight of it. Okay, thank you.